அம்மையப்பராக சிவபெருமான் வீற்றிருக்கக்கூடிய பார்வதி கல்யாணம் இந்த திருமண நிகழ்விலே ஒரு செய்தியை புராணத்திலே குறிப்பிடுகின்றார். இந்த செய்தியினுடைய உண்மை தன்மை என்ன? கைலாய மலையிலே பெருமான் கிளம்பி இமயமலைக்கு வருவதாகவும், இமயமலையிலே ஒரு நகரிலே அங்கே எல்லா தேவர்களும் தேவகணங்களும் எல்லா உலகத்தில் இருக்கிறவர்களும் வந்து கூடினபடியினாலே அது ஒரு பக்கம் தாழ்ந்து போயிற்று. வடக்கு கீழே போச்சு, தெற்கு மேலே போயிடுச்சு. அப்பொழுது அதை சமன் செய்ய வேண்டும் என்கிற காரணத்திற்காக சிவபெருமான் அங்கே இருக்கிறவர்களில் மிக ஒரு முக்கியமானவராக கருதப்படுகின்ற அகத்திய மாமுனிவரை அழைத்து, நீ தென்பால் சென்று பொதிகை மலையிலே நீ விற்றிருப்பாயாக. இப்படி புராணம் சொல்லுகிறது. ரெண்டு செய்தி பாருங்கள். ஒரு செய்தி, வடக்க இமயமலையில இந்த விழா நடக்குது, தெற்கே நம்ம பொதிகை மலையில் அகத்திய முனிவர். அகத்திய முனிவருடைய தவமானது அத்தனை முனிவருடைய தவத்திற்கும் சமானமானது. ரெண்டாவது, கைலாய மலைக்கு எவ்வளவு சிறப்போ அவ்வளவு சிறப்பு பொதிகை மலைக்கும் உண்டு. அது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் அங்கே கைலாயம், இங்கே பொதிகை மலை. இவன் நமக்கு சயின்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும், இது ஸ்பெரிக்கல் பாடி, எது எர்த்து. இதில் எப்படி ஒரு பக்கம் சரிஞ்சு ஒரு பக்கம் தூக்கும்? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீ போய் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுன்னு சொன்னால் என்ன பேலன்ஸ் பண்ணும் கேட்டால், தமிழ் நூல்களும் வடமொழி நூல்களும் இரண்டு நூல்களும் இங்கே போற்றப்பெற்று பயிலப்பட்டு வந்தன. போற்றப்பெற்று பயிலப்பட்டு வருகிற பொழுது தென்கோடியிலே இருக்கக்கூடிய பல பகுதிகள் நீரிலே மூழ்கியும் பல்வேறு இயற்கை உபவாதங்களுக்கும் ஆளாகி தமிழ் நூல்கள் அழிந்து போய், அப்போ தமிழ் நூல்களை மீண்டும் இலக்கண நூல்களை எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் நிகழ்ந்தது. அங்கே செய்வதற்கு ஒருவரை அனுப்ப வேண்டும் என்று சிவபெருமான் தமிழ் கற்றுக் கொடுத்து ஒருத்தரை சவுத்துக்கு அனுப்பிச்சார். அவர் ஆரம்பித்து வச்சது தான் இந்த அகத்தியம், தொல்காப்பியம் என்று சொல்லக்கூடிய இலக்கண நூல்களெல்லாம் அவர் காலத்திலே வந்திருந்து தான் தமிழுக்கு நூல்கள் இல்லாமல் தாழ்ந்து போயிருந்த நிலை போய் இந்த நூல்களினாலே மீண்டும் தமிழ் தலை தூக்கி வடமொழிக்கு சமானமாக அந்த மொழி ஆயிற்று என்று குறிப்பிடுகின்றார் நம்முடைய திருமந்திரம். அப்படி தமிழுக்கு ஆசிரியராக அனுப்ப பெற்றவர் நம்ம அகத்திய முனிவர். அவருக்கு ஆசிரியராக இருந்தவர்கள் பேசிக் எஜுகேஷன் சிவபெருமான் சொல்லிக் கொடுத்தார், ஹையர் எஜுகேஷன் முருகர் கற்றுக் கொடுத்தார். எனவே மதுரையில் அந்த பாண்டிய நாட்டிலே பொதிகையில் அகத்தியரை அனுப்பி வைத்து தமிழை வளர்ப்பதற்கும் தான் அவர் முதல்ல இங்கே வந்தது.